அன்பால் அணிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு துறையில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு வந்துக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே விண்ணப்பிச்சிருப்பீங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் முடிய போகுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ரெடி பண்ணி நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 நாளில் அவங்களுக்கு போய் சேரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்துணவு துறையில் 3 டைப் ஆஃப் இருக்குது. சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 3 இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேகன்சி 8997 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சமையல் உதவியாளருக்கு வந்துக்குது. சத்துணவு அமைப்பாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஓரிரு மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமையல் உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இதுக்கு மேலே இன்டர்வியூ ப்ராசஸிங் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம்லாம் போஸ்டிங் போட்டுருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரப்போகுது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி நான் பாஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பல வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்துக்குது. அதனால் இந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணிட்டீங்களா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணாமல் இதிலே ஜாப் ஆகிடணும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் நீங்கள் ஒரு முக்கியமான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிச்சிருவாங்க. அது என்ன சர்டிஃபிகேட் என்னங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கணும் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அது எங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எங்கே விண்ணப்பிக்கணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒன்றே இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோலேயே நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு மேலே பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிகை செய்தியாக 10/4/2025 வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடத்தில் சத்துணவு மையம் செயல்பட்டுருக்குது. அந்த சத்துணவு மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா 178 சமையல் உதவியாளர் பணியிடங்கள் இருக்குது. இந்த பணியிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நியமங்களும் எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் இல்லை. அதே மாதிரி எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வாங்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வட்டார வாரியாக வந்து பார்த்திங்கன்னா இனச்சுழற்சி முறையிலும் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த இனச்சுழற்சி முறை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய ஊராட்சியோ மாநகராட்சி நகராட்சி இந்த அலுவலகத்தில் நீங்கள் போனீங்களாவே நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருப்பாங்க. நோட்டீஸ் போர்டில் ஒட்டியிருக்கிறத நீங்கள் ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம். அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெண்ணும் பேப்பரும் கொண்டு போய் உங்களுடைய எந்த மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ உங்கள் வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ளே எது இருக்குதுன்னு பார்த்து அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிங்க. நோட் பண்ணும்போது என்ன நோட் பண்ணுன்னா எந்த மையங்கிற மையத்தோட பேர், அந்த மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரு, அட்ரஸ், இது 3 வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண அது எந்த இடத்துல நான் சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சத்துணவு மையங்களில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளருக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொகுப்பூதியமாக 3000 ரூபா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3000 வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பணி சிறப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பூதி காலி முறையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3000 9000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கம்மின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா விட்டுறாதீங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 3000 வந்து பார்த்திங்கன்னா நிறையா அப்ளை பண்ண மாட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரி போட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 21 40 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஜாப் நாட் எலிஜிபிள். இந்த வயது நிர்ணயம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியான நாள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணக்கிடப்பட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நியமனம் ஒரு மையத்திற்கு உங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட தூரம் 3 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரியும். காலிப்படைகளை விண்ணப்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உரிய விண்ணப்ப படிவத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூச்செஞ்சு நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றிய அலுவலகமாக மாநகராட்சி நகராட்சி இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கணும். நீங்கள் உங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்குதா இல்லை மாநகராட்சியா நகராட்சியான்னு தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு அலுவலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணிட்டீங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு அலுவலகத்துக்கு சென்ட் பண்ணிட்டீங்களா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து விண்ணப்பிங்க. அதேமாதிரி உங்களுடைய லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறது 29/4/2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்பத்தோடு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன வச்சு அனுப்பணும்னா பள்ளி மார்க் சான்றிதழ் டிசி கேட்குறாங்க, 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க, குடும்ப அட்டை அப்படி இல்லைன்னா இருப்பிட சான்றிதழ் கேட்குறாங்க, ஆதார் அட்டை கேட்குறாங்க, சாதி சான்றிதழ் கேட்குறாங்க போன்ற நகல் வந்து பார்த்திங்கன்னா இதோட வச்சு விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடையாள அட்டை சர்டிஃபிகேட் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்களா
விதவை கணவராக கைவிடப்பட்ட இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 25% ஒதுக்கீடு செய்கிறாங்க. அதேமாதிரி மாற்றுத்திறனாளியாக இருந்தால் 4% ஒதுக்கீடு செய்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டுமே வச்சு மறக்காமல் அனுப்புங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா என்ன வச்சு அனுப்புகிறீங்களோ அது நேர்முக தேர்வுக்கு இன்டர்வியூ வரும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வரணும். இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்ப படிவம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஹெட்டிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே அப்படியே வந்தீங்கன்னா மாவட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டம் எதுவோ அதை எழுதிங்க. ஊராட்சி ஒன்றியத்தில் நீங்கள் வசிக்கிறீங்களா அல்லது மாநகராட்சியில் இருக்கிறீங்களா அல்லது நகராட்சியில் இருக்கிறீங்களா எதுன்னு பார்த்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல விண்ணப்பிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் பள்ளியின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் நோட் பண்ணி வைங்கன்னா அந்த எந்த மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பள்ளியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. சமீபத்தில் ரீசெண்டாக எடுத்தவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஓட்டிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டேக் இல்லாத வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுதிங்க. அடுத்து தந்தை கணவர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிங்க. கைபேசி நம்பர் கேட்குறேன். உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. விண்ணப்பத்தான இருப்பிட முகவரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா வட்டாட்சி எட்டு வந்து நீங்கள் வாங்கியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே குடியிருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் குடியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிறீங்களா மாநகராட்சியில் இருக்கிறீங்களா நகராட்சி பேரான்னு கேட்குறாங்க. அதை எழுதிங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு 10ஆம் வகுப்பு கேட்டிருக்காங்க. நீங்கள் 10வது பாஸ் ஆஃப் ஃபெயிலாங்கிறது எழுதிங்க. அதேமாதிரி முக்கியமான தகுதி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிறந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுதிங்க. டேட் ஆஃப் பர்த் எழுதிட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏஜுங்கிறது எழுதிங்க. சாதி மற்றும் உட்பிரிவு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் தாசில்தார்ட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சாதியை நாங்கள் கொடுத்துருப்போம். அது தப்பு இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களை மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளி எந்த ஆம்னு கொடுங்க. அதுக்கான அடையாள அட்டை வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விதவைகள் மற்றும் கணவரால் கைவிடப்பட்டது இவங்களுக்குலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிக்கலாம். உங்களுக்கு 25% ஒதுக்கீடு கொடுப்பாங்க. இருங்க சர்டிஃபிகேட் வைங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வச்சிங்க. பணியிடம் கோரும் மையம் அப்படின்னா பள்ளியின் பேர் எழுதிங்க. ஏற்கனவே நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரின் இருப்பிடத்திற்கும் பணியிடம் கோரும் மையத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட தூரம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும். எத்தனை கிலோமீட்டருங்கிறத எழுதிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு விண்ணப்பிக்கிறீங்களா அந்த இடம் போட்டுங்க. 4 போட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிச்சிடலாம். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரின் கையொப்பனுக்குது. அதை நீங்கள் சைன் பண்ணணும். அப்புறமேட்டு சைன் பண்ணலான்ட்டு விட்டுறாதீங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னா பள்ளி மாற்று சான்றிதழ் டிசி கேட்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட் கேட்குறாங்க. குடும்ப அட்டை நகல் கேட்குறாங்க. இருப்பிட சான்றிதழுக்கு பதிலாக குடும்ப அட்டை நகல் கேட்குறாங்க. குடும்ப அட்டை நகல் இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருப்பிட சான்றிதழ் வச்சாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஆதார் அட்டை நகல் கேட்குறாங்க. சாதி சான்றிதழ் கேட்குறாங்க. இதோட இன்னும் என்ன கேட்குறாங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவங்களுக்கான அடையாள அட்டை கேட்குறாங்க. இருந்தால் கொடுங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா விட்டுருங்க. விண்ணப்ப படிவத்தோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போனால் நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது அப்படி நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொண்டு போனால் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிச்சிருவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது போன்ற பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.